நீங்க எடப்பாடியை கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு முதல்வர் விஜய்க்கு வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. யாரு? திருமாவளவன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு, எடப்பாடி தான் உண்மையான அதிமுக. அவங்க 5 பேர் அமைச்சர்கள் கேட்கிறோம், துணை முதல்வர் 1 பிளஸ் 4, அப்படி இல்லை துணை முதல்வர் இல்லைன்னா கூட 5 அமைச்சர்கள் கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. இது வந்து கல்லாப்பேட்டி கூட்டணி. ஏன்னா வந்து கொள்ளையடிச்ச பணத்துல வந்து ஒரு பங்கு கொடுத்து கூட்டணி சேர்த்து, ஆனா கடைசியில அந்த கல்லாப்பேட்டி கூட்டணி தான் அவர் வந்து தன்னோட சேர்த்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. ஏடிஎம்கே 2, அதாவது வேலுமணி ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சி.வி. சண்முகம், என்ன வேணாலும் பேர் சொல்லலாம். அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த கல்லாப்பேட்டி கூட்டணி தேவைப்படாது விஜய்க்கு. அவங்க சொல்றது வந்து எடப்பாடி ரொம்ப பிடிவாதமா வந்து தோக்குற தொகுதிகளாக ஜெயிக்கிற தொகுதியா இல்லாமல் வீக்கா இருக்கிற பலவீனமான தொகுதிகளாக கொடுத்துட்டாரு. ஆரம்பத்திலிருந்தே அவருக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பிரச்சனை, அந்த ஈகோ பிரச்சனை தான் வந்து அண்ணாமலையை நகர்த்துற மாதிரி வந்துருச்சு. அண்ணாமலை இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கும். அண்ணாமலைக்கு ஃபாலோயிங் இருக்கு, இதெல்லாம் உண்மை. ஏன்னா வேலுமணி அவர்கள் பாஜகவுடன் அவர் நெருக்கமாக இருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காங்கிரஸ் இருக்கும் இடத்திற்கு பாஜக வந்து இவன் வேலுமணியை வந்து ஏற்பாடு பண்ணி அனுப்புவாங்களா? இதுல ஜக்கி வாசுதேவ் வந்து ஏதாவது பிளே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்ல வரீங்களா? தீய சக்திக்கு மாற்றா தூய சக்தின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா இது ஒரு மாய சக்தியா இருக்குமோ தோணும். திமுக அப்படின்னு சொன்னா திருந்தாதவர்கள் முன்னேற்ற கழகம். இது சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசும்போது முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி வந்து மக்களை பிடிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் பேசுறாங்க. சட்டசபைக்குள்ள வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லுவது ஒரு மதவிரோத பிரச்சனையை நீதிமன்றத்திலேயே கொண்டு வரும். அது கொண்டு வரும்போது உதயநிதி மட்டும் இல்லாமல் அங்க இருந்த சபாநாயகர் எல்லாரும் முதல்வர் விஜய் இவர்கள் தார்மீக ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பதில் சொல்ல வேண்டி வரும். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே, இது உங்கள் சிவகுமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தென்னவன் மீடியா சேனல். என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நீங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தெரிவிக்கணும்னு பணி அன்போடு கேட்டுக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்கள் மற்றும் சிகாகோ அமெரிக்காவில் இருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுங்க சார். நன்றி சார். சார், நீங்க போன வாரம் தேர்தல் முடிவு வந்தோடனே சொன்னீங்க, அதிமுகல இருந்து வேலுமணி தலைமையில ஒரு குழு பிரிஞ்சு வந்து தாவேக்காவை ஆதரிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தேறி இருக்கு, கன்ஃபார்ம்டா நடந்தேறி இருக்கு. ஸோ சி.வி. சண்முகம், வேலுமணி இவங்க வந்து ஒரு 30 எம்எல்ஏக்களோட விஜய் வந்து அவங்கள போய் சந்திச்சிருக்காரு. அதே சமயத்துல எடப்பாடியார சந்திக்கல. ஸோ இது பின்னணியில நடந்தது என்ன, இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும் சார். அது போன வாரம் 10 நாள் முன்னால நம்ம வந்து சொன்ன ஜோசியம் வழக்கம் போல பழிச்சிருக்கு. முதல்வருக்கு ஜோசியம் சொன்னவர் வந்து அவர் வந்து முதல்வர் ரிக்கி ரத்தன் பண்டிட் அப்படிங்கிற அவர் வந்து அவர் மரக்காணத்தை சேர்ந்தவர் தான், தமிழ்நாடு. அவர் வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு அவர் வந்து ஒரு தனி சிறப்பு அதிகாரியாகவே அப்பாயின்ட் பண்ணிட்டாரு. ரைட்டு. அவர் வந்து ரெகுலர் ஜோசியம், நம்ம அரசியல் ஜோசியம், ரைட். நம்ம ஜோசியம் பழிச்சிருக்கு, பல சமயங்களில் பழிச்சிருக்கு. இப்போ அதில் எதுவும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அசஸிங் தி சிச்சுவேஷன். இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது நடந்திருக்கு. ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, வெஹிமெண்டா அக்ரெசிவாவே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. ஏன் இதை பத்தி சொல்றேன்னா, பேக்ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா வேலுமணி, அவர் பேர் என்ன, நம்ம சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் இந்த சுகாதாரத்துறையில் இருந்தார் அவர். இவங்க 3 பேர் தலைமையிலையும் வரும்போது எஃபெக்டிவா பார்த்தா 3 வேற வேற தமிழ்நாட்டில் இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜாதிகள் வந்துடுது. அதாவது தமிழ்நாட்டில் சாதி அரசியல் இல்லாம எதுவுமே இல்லை. ஒருத்தர் வன்னியர், ஒருத்தர் வந்து கவுண்டர், ஒருத்தர் வந்து வேற முத்தரையர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ரைட், சாதியை விட்டுடுவோம். இந்த 3 பேர் தலைமையில அதாவது 36 பேர் மொத்தம் அதிமுக இருக்கிற 47 பேர்ல 36 பேர் ஒன்னா வந்து சேர்ந்து மீட்டிங் போட்டாங்க. அவர் சி.வி. சண்முகத்துடைய
இங்கே அடையாறு எம்ஆர்சி நகர்ல வந்து இருக்கக்கூடிய அவருடைய ஆஃபீஸில். இது வந்து 2 நாள் 3 நாளாக நடந்தது. அது அங்கே காலையில் 47 பேரும் சேர்ந்து பாண்டிச்சேரியில் முதல்ல மீட் பண்ணாங்க. அங்கே சட்டமன்ற தலைவராக வந்து இபிஎஸ் அவர் எடப்பாடி அவரை வந்து தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் அவர் ஒரு லெட்டர் வாங்கிட்டார் போல இருக்கு. எல்லார்ட்டையும் ஒரு ஜென்ரலாக ஒரு லெட்டர். அது வழக்கமாக எல்லா கட்சி தலைவரும் பண்ணது. ஆனாலும் அதுக்கப்புறம் இவங்க தனியாக வந்து ஒரு 36 பேர் சந்திச்சிருக்காங்க. அதே 47ல் 36 பேர். இப்போ இது வந்து இப்போ என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 பேருக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டமன்றத்துக்கு நேற்றுக்கு முதல் தடவை 10ஆம் தேதி அன்னைக்கு முதல் நாள் வரும்போது உள்ள நுழையும் போது எடப்பாடி எப்பவுமே எடப்பாடியாருக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் ஒன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் நுழையிறவங்க. எடப்பாடி வரும்போது ஒரு 10 பேர் என்னமோ அவருக்கு பின்னால 10-11 பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க அவரோட. வேலுமணி சி.வி. சண்முகம்லாம் அவங்களாம் வழக்கம் போல வெயிட் பண்ணி வராம அவங்கவுங்க தனித்தனியா நுழைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த சட்டமன்றத்துல பேசும்போதும் எடப்பாடி, அதாவது ஒரு கட்சிக்கு சபாநாயகராக இவர் ஜேசிடி பிரபாகரன், ஒரு காலத்துல அதிமுக இருந்தவர், எம்ஜிஆர் பீரியட்ல மாணவர் அணியில எல்லாம் இருந்தாரு. எனக்கும் நண்பர் தான் அவர் வந்து சபாநாயகர். ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னு கேட்டா விஷயம் தெரிஞ்சவர், அரசியல் அந்த கட்சியுடைய விதிமுறைகள், சட்டசபையுடைய விதிமுறைகள்லாம் தெரிஞ்சவர். முன்னால பல முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. வெகு நாட்களாக அரசியல் இருக்காரு, மாணவர் அணி டயத்திலேருந்து. அவர் வந்து இருக்கும்பொழுது ஒரு கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, எதிர்கட்சிக்கெல்லாம் பேசுறதுக்கு. அப்போ எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. வழக்கமான ஒரு ஃபார்மாலிட்டி ஸ்பீச் தான், எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து சொல்றது. அப்போ வேலுமணி அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா கையை தூக்கி அத சபாநாயகர், பொதுவா சபாநாயகர் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தான் சொல்லுவாரு. ஆனா வந்து இப்போ வந்த சபாநாயகர், அதாவது தவேகாவுடைய சபாநாயகர் வேலுமணி அதே கட்சியை சேர்ந்தவர் என்றாலும் அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஆமா. அப்போ அது என்ன அர்த்தம், அதுல இருந்து நம்ம அதை வந்து எப்படி இன்ஃபர் பண்றோம்னா, இந்த பிளவுக்கு பின்னால் அவர்கள் வந்து சி.வி. சண்முகம் தலைமையிலான, இந்த மூவர் தலைமையிலான இந்த குழு வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறதா அவங்களுடைய நிலை. இந்த நிலையை தான் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசும்போது அப்ப சொன்னோம். ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து இவர்களை தொடர்பு கொண்டு வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்களுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி பிடிவாதமா ஒத்துக்க மாட்டேன்றாரு, ஆதரவு கொடுக்கறது அவருக்கு விருப்பம் இல்லை, எதிர்கட்சியா இருக்கும்னு சொல்றாரு. இதுக்கு நடுவுல வந்து என்ன, இப்போ வெளிப்படையாவே வந்துருச்சு. இப்ப சி.வி. சண்முகத்தை வந்து இவர் எடப்பாடி வந்து ஓப்பனாவே சொல்ல ஆரம்பித்தார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம், மாவட்டத்திலேயே வந்து ஒரு நாள் ஜெயிச்சு தர முடியல அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகத்தை பெயரை குறிப்பிட்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பனா வந்து சட்டமன்றத்துல இல்ல, வெளியில அறிக்கை இல்ல பேச்சு அந்த மாதிரி வந்துருச்சு. சரி, இப்ப நாளைக்கு அதுதான் கிளைமேக்ஸ். நாளைக்கு தான் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கடைசி நாள், 13ஆம் தேதி. அதுல வந்து எப்படி வாக்களிக்க போறாங்க? எடப்பாடி சார்பில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சி என்ற முறையில் பெரும்பான்மைக்கு, அதாவது பெரும்பான்மை வாக்கெடுப்புக்கு எதிராகத்தான் வாக்களிக்கணும் அப்படின்னு எடப்பாடி தரப்புல சொல்றாங்க. இவங்க வந்து, அதாவது வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புல இந்த குரூப் வந்து இல்ல, நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் தவேகாவுக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, இவங்களுக்குள்ள உள்ள இந்த ஆர்குமெண்ட், இந்த என்ன சொல்றது, சண்டை எப்படின்னாலும் அதுக்கு பதில் சொல்ல, நீங்க அது சொல்லலாம், அதுக்கு பேரு. சி.வி. சண்முகம் என்ன பதில் சொல்றாருன்னா, இதை நம்ம ஏற்கனவே நம்ம வந்து திமுக நடுவுல வந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு நடுவுல ஒரு 2-3 நாட்கள் பரபரப்பாக செய்திகள் வந்து பத்திரிகைகள், சேனல்கள், யூடியூப் எல்லாத்துலயும் வந்தது. ஒண்ணு, அதிமுக எடப்பாடியை முதலமைச்சராக்கிட்டு உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருப்பது, அதாவது அதிகாரத்திலும் பங்கு. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா 126 வருது. இவங்க 108 வாங்கினாங்கன்னா பாக்கி அந்த கூட்டணி இப்போ வந்து விஜய்க்கு கூட்டணி வந்திருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா
விசிக அந்த திருமாவளவன், அவருடைய கட்சி, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் 2 இன்டூ 4 8, காங்கிரஸ் முதல்லயே வந்துருச்சு 5, 13, கிட்டத்தட்ட 120 வந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமமுக அவர் ஒரு நடுவில் ஒரு கலாட்டா பண்ணாரு. முதல்ல வந்து அமமுகவுடைய ஒரு மன்னார்குடி வேட்பாளர் வந்து அவர் பேர் வந்து காமராஜ், மன்னார்குடி காமராஜ். இவர் வந்து அமமுக அவரது தாவேக்காக்கு ஆதரவுன்னு சொன்னாரு. அந்த வீடியோ இதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் வந்து இல்ல அவர் கொடுத்த அந்த கடிதம் வந்து ஃபோர்ஜரி, அவரை காணவில்லைன்னு இவர் போய் டிடிவி தினகரன் கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்புறம் அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அது எங்க எழுத்து இல்லைன்னு அவர் சொன்னாரு. உடனே இந்த பக்கத்துல இருந்து அவர் வீடியோல வந்து கையெழுத்து போடுறது, ஹேண்ட் ஓவர் அப்படி யார்கிட்டயோ கொடுக்கறதெல்லாம் வந்து இவங்க சைட்ல, விஜய் சைட்ல இருந்து, முதல்வர் விஜய் சைட்ல இருந்து, அதாவது தாவேக்கா சைட்ல இருந்து போட்டாங்க. அப்புறம் அவர் பதிலு கேட்டாரு. அவர் பக்கத்துல ரொம்ப உயரமா ஒருத்தர் நிக்கிறாரு, யாருன்னு ஃபுல் வீடியோ காமிங்க. அதாவது ஆதவ அர்ஜுனா தான் அப்படி அவர்கிட்ட போய் ஏதோ பேசி வாங்கினாரு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல பேசினாங்க. இன்னைக்கு அவர் சட்டசபையில வெளிப்படையா வந்து தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு அமமுகல. ஸோ அப்போ இன்னும் ஒரு மெம்பர் இந்த பக்கம் வந்தாச்சு அபிஷியலா. ஏன்னா அன்னைக்கே நம்ம அதை பேசும்போது பொதுவாக சொல்லுவோம், அந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவருக்கு வராது. ஏன்னா 2/3 மேல வரணும்னா ஒரே ஒரு ஆள் 100% வந்துட்டாரு. அதனால வந்து அது ஒரு கணக்குல வந்துருச்சு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன டெவலப்மெண்ட்னா கூட இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, திருப்பத்தூர்ல அவரு பெரிய கருப்பன் முன்னாள் திமுக அமைச்சர் வந்து ஒரு ஓட்டுல தோத்தார். ஆமா, ஒரே ஒரு ஓட்டுல. மறுபடியும் அதை ரீகவுண்டிங், அந்த விவிபிஏடி இதெல்லாம் எண்ணும் போது மறுபடியும் எண்ண போதும் ரீகவுண்டிங்லயும் ஒரு ஓட்டு தான் வந்தது. அவர் தோத்ததுக்கு ஒரு பெரிய என்னன்னா 83,375 சீனிவாச சேதுபதினு அவரை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கா வேட்பாளர் வாங்கினாரு. அவரோட ஒரு ஓட்டு கம்மியா வாங்கினாரு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், எவ்வளவு ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவரு 897 ஓட்டு வந்து நோட்டாவுக்கு போட்டாங்க. அந்த நோட்டாவுக்கு வழக்கமா ஏதோ சும்மா ஒரு 5-10 ஓட்டு வரும் மேக்சிமம். 897 அங்கே ஏதோ ஒரு அதிருப்தி மக்களுக்கு. அதாவது எந்த கட்சியின் மீதுமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை. எதனால போட்டாங்கன்றதை தாண்டி அதுதான் காரணம். அவர் வந்து இப்ப அவரு கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டாரு, நாளைக்கு அவரு அந்த பெரும்பான்மை வாக்கெடுக்கும் போது அவர் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அவர் வந்து தடை உத்தரவு வாங்கிட்டாரு. சோ அப்போ அமமுகல இருந்து மாறினதுனால +1. இப்போ இவர் இந்த பெரிய கருப்பனுடைய ஓட்டு வந்து, அதாவது சீனிவாச சேதுபதி தாவேகால ஜெயிச்சவருடைய வாக்கு இப்போ போட முடியாது. ஸோ +1 -1 ஒரு அளவுக்கு பேலன்ஸ் ஆச்சுன்னு வைங்க. இப்போ $1 மில்லியன் கொஸ்டின் இந்த 1 இல்லை. நாளைக்கு வேலுமணி அவர்கள் உள்ளிட்ட அந்த குழு 30+ சொல்றாங்க. அவங்க 36 ஒரு சமயம் சொல்றாங்க. 2/3 இருக்கணும்னா 32க்கு மேல இருக்கணும். 47ன்றது நீங்க 47ல 2/3 பாத்தீங்கன்னா 32 வரணும். அப்போ 32க்கு மேல வந்ததுன்னா அதுதான் உண்மையான அதிமுக. சிவசேனா மகாராஷ்டிரால எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்படி வரக்கூடியதுக்கு 32 பேர் வரணும். ஆனா அதுலயும் சப்போஸ் இல்ல வரலன்னா கூட 32 வரல, ஏதோ ஒரு காரணத்தால 30 தான் வருது, கடைசி நிமிஷத்துல 29 தான் வருது, இந்த மாதிரி ஏதாவது வந்தால் நார்மலா பாத்தீங்கன்னா விதிமுறை கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்க எல்லாம் தங்கள் எம்எல்ஏ பதவியை இழப்பார்கள். ஆனா இப்போ இன்னைக்கு, அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு சட்டசபையில ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன் என்னன்னா, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இன்ட்ரிகிங்னு ஒரு வார்த்தை உண்டு. ஆமா, இன்ட்ரிகிங் சிச்சுவேஷன். இன்ட்ரெஸ்டிங் மட்டும் இல்ல, இன்ட்ரிகிங். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டேன்னா, இப்ப இந்த கொறடா இன்னும் அப்பாயிண்ட் ஆகல. சட்டமன்றம் முழு உறுப்பினராதான் கொறடா, விப்புன்னு சொல்லுது. நம்ம இங்கிலீஷ்ல விப்புமா, தமிழ்ல கொறடான்னு. கொறடா கட்சியுடைய நிலைப்பாடு எதுவோ அதை கொறடா சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரிதான் கட்சியில உள்ள எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும். எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்துல இருந்தா எம்பிஆர். அதை மீறி ஓட்டு போட்டா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள்.
கட்சியிலிருந்து, இரண்டாவது கட்சி தாவல் தடை சட்டத்து பிரகாரம் அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கலாம். ரெண்டு விஷயமும் இருக்கு. இப்ப கட்சியில இருந்து நீக்கினா கவலைப்பட போறது இல்லை. சுயேட்சையா கூட ஒருத்தர் ஆதரிச்சுட்டு போகலாம். எம்எல்ஏ பதவி போகாத வரைக்கும் கவலை இல்லை. அவங்க வாக்கு செல்லுபடி ஆகும். வாக்கு செல்லுபடி. பட் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துல அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கலாமா? அப்படி இந்த ஆதரவு கொடுத்ததுதான். அதை மாற்ற முடியாது. அந்த ஆதரவு செல்லாதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இந்த ஆதரவை அதிமுகவின் ஆதரவாக ஏற்றுக்கொள்வதா நாங்கள் எதிர்க்கிறோம்னு இப்ப எடப்பாடி நாளை காலையில சொல்லுவார் என்று எதிர்பார்க்கலாம். அதிமுகவின், ஏன்னா சட்டமன்ற தலைவர் என்ற முறையில் கையெழுத்து போட்டிருக்காரு. ஏற்கனவே மற்ற கையெழுத்து வாங்கினதை அவர் சப்மிட் பண்ணியிருப்பாரு. ஆனா நேத்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேலுமணியை சட்டமன்ற தலைவர், எதிர்கட்சி அதிமுகவின் தலைவர்னு ஒரு 30 பேர் கையெழுத்து போட்டு, 32 பேரோ கையெழுத்து போட்டு இந்த சி.வி. சண்முகம்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. யார்கிட்ட? சட்டமன்ற நேத்திக்கு முதல்ல தற்காலிக சபாநாயகர். ஆமா, யாரோ சபாநாயகர், அவர் தான் கொடுத்தாச்சு. எடப்பாடி கிட்ட இருந்து அந்த சைட்ல இருந்து 17 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. 30 + 17 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 17 பேர் சட்டமன்ற தலைவராக எடப்பாடியையும், 30 பேர் வேலுமணியை சட்டமன்ற எதிர்க்கலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப சபாநாயகர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்? எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது வேற விஷயம். அந்தந்த சபாநாயகர் அந்தந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரிதான் எடுத்துப்பாருன்றது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் இவர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதற்கு சரியா நம்ம கெஸ் பண்றதுக்கு ரொம்பலாம் மண்டையை உடைச்சிக்க வேணாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா விஜய் ஒரு தலைவரா ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து, வைகோல இருந்து எல்லா எதிர்கட்சி தலைவரும் இன்னைக்கு திருமாவை பார்த்தாரு, அன்புமணியை நினைத்து பார்த்தாரு, இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாரு. இதுவரைக்கும் எடப்பாடியை பார்க்கல. ஆனா சி.வி. சண்முகத்தையும் வேலுமணியும் பார்த்துட்டாரு இன்னைக்கு காலையில. ஆமா, அப்படியானால் இந்த ஆதரவு தர்றது அப்படிங்கிறது தாவேகாவிற்கு நன்றாக தெரியும். அவர்களும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி தான் இதை பண்றாங்க. இது வெளிப்படையாவே சி.வி. சண்முகம் சொல்றாரு. ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தா என்ன அப்படின்னு பேசுறாரு. இப்ப நாளைக்கு இந்த கிளைமேக்ஸ்ல வரும்போது சபாநாயகர் அதை ஏத்துப்பாரா அப்படின்னு கேட்டா, அவங்க கட்சிக்கு சாதகமா இருக்கிறத அவர் ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. சரி, இதை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு சொன்னா, பொதுக்குழுவை கூட்டி சரி பண்ணணும். அப்படின்னா பொதுக்குழுவை எப்ப கூட்டுறது? நாளைக்குள்ள கூட்ட முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு மாசம் டைம்லாம் கொடுத்து கூட்டி, அந்த பொதுக்குழுல பொதுச் செயலாளர்னு எடப்பாடியை நீக்கி ஒரு கால் வேலுமணி வரலாம், இல்ல எடப்பாடி கண்டினியூ ஆகலாம், கட்சி பிளவுபடலாம். அதை நோக்கி தான் செல்ற மாதிரி இருக்கு. இதுதான் அதிமுக இருக்கக்கூடிய நிலைமை. இதுல இந்த கொறடா இல்லாதனால இன்னும் கொறடாங்கிறது பிக்ஸ் பண்ணி சட்டமன்றத்துல செயல்பட ஆரம்பிக்கல. அப்படி இருக்கும்போது கொறடா பேச்சை மீறி ஓட்டு போட்டால் தானே கட்சி தாவல் தடை சட்டம் வரும். இப்பதான் கொறடாவே இல்லையே. ஏதோ ஒரு படத்துல வரும், தீர்ப்பே சொல்லலடா வெண்ண அப்படின்னு ஒரு காமெடி ஒண்ணு வரும் ஏதோ ஒரு படத்துல. அந்த மாதிரி கொறடாவே இன்னும் அமையலையே சட்ட பிரகாரம். அப்ப கொறடான்னு இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 30 பேர் கொடுத்தோமே, எங்களுதுல சட்டமன்ற தலைவர் வேலுமணி, யாரோ ஒருத்தர் துணைத் தலைவர், அப்புறம் கொறடா விஜயபாஸ்கர், இந்த சுகாதாரத்துறை விஜயபாஸ்கர், விராலிமலையில ஜெயிச்ச சி விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க பக்கம் வேற யாரோ கொறடா. அப்போ எந்த கொறடா சரி அப்படிங்கிறது இந்த சபாநாயகர் இப்போ ஒன்றும் முடிவு பண்ண மாட்டாரு. முடிவு பண்ணுவார் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 30 பேர் ஆதரவு கிடைக்குதுன்னா அவரையே விட போறாரு. தாவேகாவை சேர்ந்தவர். இதுதான் இங்க நடக்கக்கூடியது. இது எப்படியும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் போய் தேர்தல் ஆணையத்துக்கு போய் இரட்டை யாருக்குன்னு சொல்லி இது ஒரு பெரிய இட்ஸ் அ ப்ராசஸ். ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு நடுவில் உள்ள ப்ராசஸே பல வருஷங்களா போய் இன்னும் ஆக்சுவலா பார்த்தா முடியல. அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு திமுக ஜாயின் பண்ணிட்டாரு ஓபிஎஸ். அப்படி இருக்கும்போது இப்பதான் இது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எந்த பக்கம் அது எப்படி எவ்வளவு நாள் ஆகும் சால்வ் ஆகிறதுக்கு தெரியாது.
ஆனால் அப்ப சி.வி. சண்முகத்துடைய ஆர்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நான் வேற நிகழ்வுகளை பேசியிருந்தேன். திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து பண்றதா இருந்தாங்க. ஒண்ணு வெளியிலிருந்து ஆதரவு, அப்படி இல்லைன்னா உதயநிதி அதாவது ஆட்சியிலேயே வந்து பங்கு கொள்றதுன்னு. இந்த முடிவு இவங்க ஏறத்தாழ இந்த யோசனை நடந்து கொடுக்கும்போது முதல்வருடைய மூத்த சகோதரியான செல்வி அவர்கள் பெங்களூர்ல இருந்து வந்து, அதாவது கலைஞர் கருணாநிதியுடைய மூத்த மகள் அவங்க, அப்புறம் கனிமொழி எம்பி, அப்புறம் அவங்க மூக்க அழகிரி மதுரை அவருடைய மகள் கயல்வெளி, இவங்க எல்லாம் வந்து என்னது அதிமுகவோட நம்ம வந்து கூட்டணியா, வெளியிலிருந்து ஆதரவோ இல்லை அதிகாரத்தில் பங்கோ, இது எவ்வளவு சரியில்லை இந்த யோசனை, இது லாங் ரேஞ்சில் கட்சியை வந்து திமுகவை அழிச்சிரும். ஏன்னா வந்து இரு துருவங்களாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால கூட அவர் பாலிடால்லாம் வந்து பஞ்ச் டயலாக் பேசுதுன்னு அவர் திட்டினாரு. பதிலுக்கு பாஜகவின் கொத்தடிமைன்னு உதயநிதி பேசினாரு. இப்படி மாறி மாறி நிறைய திட்டிட்டு இருக்காங்க. அரசியல்னாலே இந்த மாதிரி பேச்சுகள்ங்கிறத விட ஏச்சுகள் எல்லா பக்கத்துலயும் வரும். அது மாதிரி வரும் பொழுது நீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா நம்மளை வந்து மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க, திமுக என்பது அழிந்து விடும் அப்படின்னு நான் சொன்ன இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து துர்கா அம்மையாரையும் சரி உதயநிதி சபரீசன் எல்லாரையும் வந்து விட்டு ஒரு விளாசி இருக்காங்க. நீங்க எல்லாம் பண்ணதுனாலதான் ஸ்டாலின் வந்து அதாவது தோற்கக்கூடிய ஒரு இதுல நிலையில இல்லாமல் முதல்வராக இருந்தும் அவருடைய தொகுதியில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியும் குளத்தூர்ல அவர் தோத்திருக்காரு. அப்படி தோத்திருக்காருன்னா அதுக்கு நீங்க பண்ண கூத்து தான் காரணம்னா ஏதோ உள் குழப்பம் வந்தது. முதல்ல இதை வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்தது அந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து அதை வெளியிட்டு யூடியூப்ல நீங்க வெளியிட்டதுனா தான் எனக்கு கிடைத்த சில தகவல்களின் பேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரிகையில எல்லாம் கூட கனிமொழி பேரை மட்டும் போட்டு அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தது. பட் அதுக்கு பின்னால் இப்படி ஒண்ணு நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திமுக அதிமுகல இதை தாண்டி இன்னொரு சரி இந்த ப்ரப்போசல் வேண்டாம், அடுத்த வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரப்போசல் சொல்லி பொது வேட்பாளராக திருமாவளவனை முதல்வராக்குவது. அப்போ ஒரு தலித் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு யாரும் வந்து அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அதனாலதான் வந்து டிலே பண்ணாரு. வரைக்கும் ஒத்துக்காம நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சாயந்தரம் சொல்றேன்னாரு. காத்தால மறுநாளைக்கு வந்து 4 மணிக்கு சொல்றேன்னாரு. இதெல்லாம் என்னன்னா தன்னை முதல்வராக்குவார்களோ, எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா முதல்வர் ஆகணும்னு. அப்படி ஆனா ஒண்ணு 2 சீட்டு வாங்கிட்டு முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறது கொஞ்சம் அதிகமா தெரியுது. இருந்தாலும் ஆசைப்படுவது தவறில்லை அப்படிங்கிற விதத்துல அவர் வந்து ஆசைப்பட்டாரு. ஆனா அதுவும் வந்து அது நடக்கல. அதை எடப்பாடி ஒத்துக்கல. திமுக சைட்ல இருந்து வந்த 2வது ப்ரப்போசலை எடப்பாடி அதை தவிர்த்துட்டாரு, வேண்டாம் அந்த மாதிரி பண்ணா. அவர் என்ன பயந்தாருன்னா அதுக்கப்புறம் திருமாவளவன் ஸ்ட்ராங்கா போயிடுவாரு, அதிமுக காணாம போயிடும்னு நினைச்சாரு. இதுக்கு நடுவில் தான் இப்போ இந்த வேலுமணி அண்ட் கோ இவங்க சி.வி. சண்முகம் இவங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவுன்னு. இப்போ இன்னைக்கு அதாவது இந்த இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, நூடுல்ஸ் அந்த மாதிரி சிக்கல். ஏன்னா இன்னைக்கு வந்து திருமாவளவனை பார்க்க போகும்போது நீங்க எடப்பாடியை கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு முதல்வர் விஜய்க்கு வந்து இவர் ரெக்கமெண்ட் பண்றாரு. யாரு? திருமாவளவன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு, எடப்பாடி தான் உண்மையான அதிமுக. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், அது அவரோட கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். எடப்பாடி தான் உண்மையான அதிமுக அவர் ஏன் சொல்றாருன்னா, இப்படி வேலுமணி சி.வி. சண்முகம் இந்த குரூப் வந்து விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சதுன்னா விசிக கம்யூனிஸ்டுகள் அப்புறம் முஸ்லீம் லீகோடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு தாவேகாவிற்கு தேவையே படாது. கரெக்ட் கரெக்ட். அப்ப தங்களுக்கு அந்த முக்கியத்துவம் இல்லாம இப்போ இவங்க வந்து இவங்க 8 ஓட்டு பிளஸ் காங்கிரஸ் 5 ஓட்டு நம்பி இருக்கும் வரை தானே இவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு ஆட்சியில ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். பேசும்போதே வந்து 3 மேயர் அப்புறம் 14 நகராட்சி
இப்படிலாம் நிறைய ஏதோ கோரிக்கைகள்லாம் திருமாவளவன் சைட்ல இருந்து வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. எல்லா கட்சிகளுமே அப்படிதான். ஏதாவது ஒரு சில கோரிக்கைகள், சில சமயம் பணம், சில சமயம் அதிகாரம், பின்னால உள்ள பதவி, இப்படி எல்லா கட்சிகளுக்கும் இது பொதுவான விஷயம்னா கூட அவருக்கு என்ன கவலைன்னா, இவங்க எல்லாம் அந்த ADMK 2 குரூப் வந்து உள்ள வந்துருச்சுன்னா அது பெரிய குரூப், எண்ணிக்கையில பெரிய குரூப். அவங்க ஆட்சியிலையும் பங்கு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவங்க 5 அமைச்சர் கேட்டிருக்காங்க. இதை வந்து முதல்ல வெளியிட்டதும் நான் தான் முதல்ல வெளியிட்டேன். அவங்க 5 பேர் அமைச்சர்கள் கேட்கிறோம். துணை முதல்வர் 1 பிளஸ் 4, அப்படி இல்ல துணை முதல்வர் இல்லைன்னா கூட 5 அமைச்சர்கள் கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. 2 பேர் வரவங்கலாம் 5 பேர் இருக்கிற காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். அது வந்து ராஜேஷ்குமார்னு ஒருத்தர், விஸ்வநாதன் ஒருத்தர். அதில் விஸ்வநாதன் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், கொடுக்கறதா இருக்காங்க. இதுல தாரகைன்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு கொடுக்கணுங்கிறாங்க. இன்னொருத்தர் கிறிஸ்தவர், அவர் வந்து அந்த CSI கிறிஸ்தவர், அவர் வந்து எனக்கு கொடுக்கணுங்கிறார். 5 பேருக்குள்ளேயே எந்த 2ங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கு காங்கிரஸ்ல. இதுக்கு நடுவுல ராகுல் காந்தி வந்து இதுக்கு வந்திருந்தாரு, இந்த பதவியேற்றத்துக்கு வந்துட்டு சத்தியமூர்த்தி பவன் போனாரு. அங்க ஒரு கொடி கூட யாரும் வந்து காட்டல, சரியா வரவேற்பு இல்லை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடு இருந்தது. கோச்சுக்கிட்டு அங்க அவருக்கு ஏதோ இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்களா, அதையும் சாப்பிடல. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அரங்கத்தில் ஆடிட்டோரியத்தில் 9 சேர் போட்டு ஏதோ ஒரு 200-300 பேர் உட்கார வச்சிருந்தாங்க. அந்த அரங்கத்துக்குள்ளேயே போகாம கோச்சிக்கிட்டு அவர் ஹோட்டலுக்கு போயிட்டாரு. அப்புறம் நிர்வாகிகளை கூப்பிட்டு டோஸ் விட்டுருக்காரு, நீங்க இந்த லட்சணத்துல கட்சி எப்படி வளர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு பக்கம் அது இப்போ என்னன்னா, இந்த சரி அதெல்லாம் வந்து அந்தந்த கட்சியுடைய உள் விஷயங்கள்னு வச்சுக்கிட்டா கூட, இந்த குரூப் வந்து இப்போ பண்ணுதுன்னா, விசிக இதே விஜய் வந்து முதல்வராக இருக்கும் விஜய் தவேக தலைவராக தேர்தலுக்கு முன்னால் வந்து பேசும்போது, அறிவாலயத்து பக்கத்துல யாராவது நடந்து போனாலே ஸ்டாலின் வந்து அந்த கட்சியை வந்து கூப்பிட்டு கூட்டணியில் சேர்த்துருவாரு. அவர் கொள்ளை அடிச்ச நிழலுக்கு ஒதுங்குறவனை கூட இது உள்ள பிடிச்சி இழுத்து கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. ஏன்னா 25 கட்சி கூட்டணி அப்படின்னு அறிவிச்ச போது, மெகா கூட்டணி திமுகவை பத்தி விமர்சிக்கும் போது, இது வந்து கல்லாப்பேட்டி கூட்டணி. ஏன்னா வந்து கொள்ளையடிச்ச பணத்துல வந்து ஒரு பங்கு கொடுத்து கூட்டணி சேர்த்துக்க. ஆனா கடைசியில அந்த கல்லாப்பேட்டி கூட்டணி தான் அவர் வந்து தன்னோட சேர்த்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. ஆனா ADMK 2, அதாவது வேலுமணி ADMK அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சி. வி. சண்முகம், என்ன வேணாலும் பேர் சொல்லலாம். அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த கல்லாப்பேட்டி கூட்டணி தேவைப்படாது விஜய்க்கு. நிச்சயமா. உண்மையை சொல்ல போனா காங்கிரஸே தேவைப்படாது. ஆனால் இதுக்கப்புறம் காங்கிரஸை எப்படி அவங்க ஒதுக்குறது, காங்கிரஸ் என்ன செய்யும், ஒரு சிக்கல். சரி, இப்போ நீங்க கேட்கும்போது இதுக்கு பின்னால பாஜக என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, பாஜக தமிழ்நாட்டில் முதல்ல எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டா, ஒரே ஒரு சீட் தான் வாங்கினாங்க, அந்த போஜராஜன் ஊட்டியில அவர் வாங்கினாரு. அதை தவிர 26 இடத்துல தோல்வி. முக்கியமான தலைவர்கள் ஏனார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை, எல்முருகன் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருந்தாரு. அவர் கடைசியில் அதுவும் போச்சு, இங்க எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கல. இப்படி தமிழ்நாட்டில் பாஜக என்பது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அதாவது இலை மறைவு காய் மறைவும்பாங்க, அவங்க இலைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டாங்க போல இருக்கு அப்படியே சொல்லலாம். ஏதோ ஒரு பாட்டு இன்னொன்னு, தலையை குனியும் தாமரையே, ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஆமா, தலையை குனியும் தாமரையாக வந்துருச்சு. அருமையான பாட்டு அது. அந்த தலையை குனிஞ்ச தாமரையா ஆயிடுச்சு. சரியான திட்டமிடுதல் இல்ல. அதுக்கு ஒரு காரணம் வந்து அவங்க சொல்றது வந்து எடப்பாடி ரொம்ப பிடிவாதமா வந்து தோக்குற தொகுதிகளாக ஜெயிக்கிற தொகுதியா இல்லாமல் வீக்கா இருக்கிற பலவீனமான தொகுதிகளா கொடுத்துட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே அவருக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பிரச்சனை, அந்த ஈகோ பிரச்சனை தான் வந்து அண்ணாமலைய நகர்த்துற மாதிரி வந்துருச்சு. அண்ணாமலை இருந்திருந்தா ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கும். அண்ணாமலைக்கு ஃபாலோயிங் இருக்கு, இதெல்லாம் உண்மை. இப்ப கூட உங்கள்கிட்ட கேட்க விரும்புற கேள்வி ஒண்ணு, அண்ணாமலை வந்து திருப்பி தமிழகத்தோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு எப்ப திரும்பி வரும், அதையும் நீங்க சொல்லணும். இல்ல, முதல்ல வந்து இப்போ அமெரிக்கால இருக்காரு, ஏதோ ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஏதோ சீட்டுக்காக போறதா
ஆம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் இந்த இதெல்லாம் வரும்போது இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி போற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன காரணத்தினாலோ அது வந்து போயிருக்காரு. 19ஆம் தேதி தான் திரும்பி வராரு ஆஸ் இட் இஸ். ம். திடீர்னு ஒரு கால் பாஜகல இருந்து வேற ஏதாவது ஒரு முடிவெடுத்து அவரை மீண்டும் மாநில தலைவராக கொண்டு வரலாம்னு முடிவெடுத்தா என்ன ஃபோன் பண்ணி சொன்னா ஒரு நாள் 2 நாள்ல அமெரிக்கால இருந்து புறப்பட்டு ப்ரீபோன் பண்ணிட்டு வரலாம். கொண்டு வருவாங்களான்னா என்னுடைய ஒரு இது என்னன்னா இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணினாதான் தமிழ்நாட்டுல பாஜக மறுபடியும் வந்து ஓரளவுக்கு நான் சொல்றது வந்து விழுந்து கிடக்கும் பாஜக எழுந்து நிற்கும். பெருசா உடனே மறுபடியும் அதை வந்து ஒரு வளர்ச்சி செய்வதற்கு சில வருஷங்கள் ஆகலாம். 2031 வரைக்கும் ஆகலாம். முக்கியமானது வந்து பாஜகவிற்கு 2031 விட 2029 பாராளுமன்ற தேர்தல். சரி, அதுக்கு அதாவது ஒரு அரசியல் கட்சின்ற முறையில பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களுடைய அரசியல்ல பாத்தீங்கன்னா யாரு இருக்காங்களோ அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கணும்னா அதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை விட அதை விட எது ஈஸின்னா யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது அது வேற விதமான அரசியல். அமித்ஷாவுடைய அரசியல்ல அது ஏற்கனவே பல மாநிலங்கள்ல அது மகாராஷ்டிரால மற்ற இடங்கள்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால இமாச்சல பிரதேசத்துல இன்னும் பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. அது மாதிரி வரும்போது இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்ன வருகிறது என்றால் இந்த வேலுமணி, ஏன்னா வேலுமணி அவர்கள் பாஜகவுடன், அதாவது நான் சொல்ற பாஜக தேசிய பாஜக அந்த தலைமையுடன் அவர் நெருக்கமாக இருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடிக்கடி அவர் ஜக்கி வாசுதேவ் அவருடைய அந்த கோயம்புத்தூர் ஆசிரமத்துல போய் அவர் ஜே.பி. நட்டா அவர்கள் வந்தாலும் இவரை சந்திப்பாரு வேலுமணிய. அப்புறம் வந்து இவர் வந்தாலும் சந்திப்பாரு. அமித்ஷா அவர்கள் வந்து அங்க சந்திச்சிருக்காரு வேலுமணிய. அப்போ வேலுமணி கண்டினியூஸா வந்து மத்திய பாஜகவுடன், தலைமை பாஜகவுடன், மோடி அமித்ஷாவுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் இதுக்கு முன்னாலேயே. இதுல ஜக்கி வாசுதேவ் வந்து ஏதாவது பிளே பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா, நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, இது வரைக்கும் தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் எதுவும் வரல. அவரும் ஒன்றும் இதை பத்தி ஒன்றும் பேசல. அதாவது பிஹைண்ட் த சீன்ல, பட் அதுல ஒரே ஒரு அப்படி இருக்குமா அப்படின்ற, அது ஏன் இன்னும் கேள்விக்குறியா நான் சொல்றேன்னா, அதுல யூகம் பண்ண முடியாம இருக்கு. என்னை போன்ற ஒரு அதாவது பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்க்கு பல நாட்கள் பழகியவர்களுக்கு கூட கொஞ்சம் குழப்பமா இருக்கிறது என்னன்னா, அப்படி ஒரு நிலைமைய வந்தால் காங்கிரஸ் இருக்கும் இடத்திற்கு பாஜக வந்து இவன் வேலுமணியை வந்து ஏற்பாடு பண்ணி அனுப்புவாங்களா? வேலுமணி அண்ட் கோவை ஏற்கனவே காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல 9 பேர் அமைச்சர், அவங்களோட சேர்ந்து விஜய் 10 பேர் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு பெண் உட்பட, கீர்த்தனான்ற ஒரு பெண் உட்பட அவங்க வந்து இது அமைச்சரா வந்து பதவியேற்றம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கீர்த்தனா அவர்கள் நன்றாக, இப்போ விஜயோடைய கட்சியிலேயே அவர் காலேஜில் படிச்சுட்டு பாதியில நிறுத்திட்டாருன்னு சொல்றாங்க. உதயநிதி கூட நானும் அவரும் ஒன்னா காலேஜில் படித்தோம், லயலா காலேஜ்னு சொல்றாரு. அதெல்லாம் சரி. அவரோட விஜயுடைய, அதாவது தவேகால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஹெச்டி, இது மற்ற கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட் இந்த மாதிரி படித்தவர்கள் இருக்கிறார். ஏதோ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க, 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதாவது படித்தவர்கள் அதிகமாக, அதாவது பரவலாக இருக்கிறார்கள். இந்த கீர்த்தனாங்கிறவங்க அதே மாதிரி ஒரு நன்றாக பேசக்கூடியவர்கள். வயது 30 தான் ஆகுது. நன்றாக பேசக்கூடியவர்கள். இதுக்கு முன்னால் அவங்க பேசும்போது நிறைய விவரங்களா அவங்க, அதாவது டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு விவரம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. மல்டி லிங்குவிஸ்ட் கூட அவங்க. மல்டி லிங்குவிஸ்ட். முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஏதோ ஒரு சாணக்கியா இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூல பேசும்போது ஏதோ இந்த பெட்ரோல் விலை அதெல்லாம் வந்து பத்தி பேசும்போது யாரோ வந்து ஒரு சாணக்கியாலையோ இல்லை வேற இதுலயோ ஏதோ ஒரு இதுல பேசும்போது அதுக்கெல்லாம் வந்து மோடி தான் காரணமா, பாஜக தான் காரணமா, மத்தியில் உள்ள பாஜக தான் அப்படின்னு கேட்டபோது, எதுக்கு எடுத்தாலும் வந்து மோடியை குறை சொல்றதுன்றது ஒரு பழக்கமா போச்சு, மோடியோ பாஜகவையோ. இப்ப போர் இருக்கக்கூடிய நிலைமையில நமக்கு வந்து பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்கிறது, இந்த எல்என்ஜி எல்லாம் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். மற்ற நாடெல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நமக்கு வந்து
பிரச்சனை இல்லாம 60 நாளைக்கு நமக்கு வந்து சேமிப்பு இருக்கு அப்படிங்கிற நிலைமை மற்ற நாடுகளை விட எப்படியோ எங்கிருந்தோ வந்து எல்லா பக்கமும் ஒரு நட்பு வச்சு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி மோடியை சப்போர்ட் பண்ணி அவங்க பேசுனது இதுக்கு ரொம்ப நாள் முன்னாலலாம் இல்லை. இப்ப இந்த போர் வந்ததுக்கு அப்புறம்னா இப்பதானே, சமீபத்தில் இந்த தேர்தலுக்கு முன்னால தானே. அப்படி பார்க்கும் பொழுது அப்போ விஜய் வந்து என்னதான் வந்து அது வந்து ஒரு புதிய ஆட்சி, திராவிடத்திற்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து திராவிட கொள்கையில அவர் போய் முதல்ல பார்த்ததே வந்து ஈவேரா பெரியார் திடல்ல போய் வீரமணி அவர்களை தான் சந்திச்சாரு. பட் அப்படின்னு பார்க்க போனா எல்லாரையும் தான் சந்திச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் எல்லாரையும். எடப்பாடியை மட்டும்தான் இன்னும் சந்திக்கல. அதுவும் வந்து திருமாவளவன் கேட்ட போது திட்டமிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஒரு கால் சந்திச்சிருவாரு எதிர்பார்க்கலாம் நம்ம. அது ஒண்ணு மட்டும் பாக்கி வைப்பானேன்னு சொல்லிட்டு சந்திக்கலாம். அவரோட கூட்டணி தலைவர்கள் மற்றவர்களாமும் இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ஒரு புதிய நாகரிகம். ஏதோ எதிரியை பார்க்குற அதனால வந்து உடனே நாளைக்கு பெரும்பான்மையில வந்து இவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு போறாங்க, இல்ல வந்து பின்னால வந்து எதுவுமே விமர்சனம் பண்ண மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அரசியல் என்பதே வந்து எங்க எதிர்க்கணுமோ அங்க எதிர்த்தாதான் அரசியல். இது வந்து அப்படிதான் அது. அது ஒரு பக்கம் நடக்கும். மேடையில பார்க்கும்போது எல்லாம் கட்டி பிடிச்சிப்பாங்க, தம்பிம்பாங்க. இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அமைக்கும்னு ஒரு 3 நாள் நடுவுல பேசப்பட்டது இல்லையா, 2-3 நாள் பரபரப்பா. அப்ப கே நேரு என்ன சொன்னார்னா, என்னதான் இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பிகள். ஆமா ஆமா. அப்ப RS பாரதி அவர்கள் வந்து பேசும்போது, எங்களை 22 வருஷமாக பிடிச்சிருந்த சனீஸ்வரன் காங்கிரஸ் வந்து பிடிச்ச சனீஸ்வரன் விலகிடுச்சுன்னாரு. நான் கூட கிண்டலா எல்லாம் கேட்டேன், இவங்களுக்கு எப்ப திடீர்னு பகுத்தறிவுவாதிகளுக்கு சனீஸ்வரன் மீது நம்பிக்கை வந்தது, நவகிரகங்கள் மீது நம்பிக்கை வந்தது. இப்படி ஒரு ஒரு நாளைக்கு கிளைமேக்ஸ்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் வந்து தாவேகா முதல்வர், தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒன்றும் பெரிய ஆபத்து வரா மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்றும் இல்லை. இந்த குரூப் ADMK 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய குரூப் 30 பேர் அல்லது 30 பேருக்கு மேல இவங்களுடைய சப்போர்ட் வந்தால் அப்ப இன்னும் பலமாகிவிடும் தாவேகா. ஆமா. அப்போ வந்து காங்கிரஸையும் அந்த கல்லாப்பெட்டி கூட்டணின்னு அவர் வந்து ஒரு காலத்துல சொன்ன அந்த 4 கட்சிகளும், PCK, 2 கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், இவங்களை கழட்டி விட போறாரா இல்ல இவங்க எல்லாரையும் ஒன்னா வந்து வச்சுப்பாரா? இப்ப வேலுமணி வந்து பாஜகவுடன் இப்போ CV சண்முகம் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, NDA அலையன்ஸ் வந்து தேர்தலோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. அதை பார்த்தால் அந்த நெருக்கம் வந்து இப்போ இல்லையா? பரவாயில்ல, அந்த நெருக்கத்தையும் மீறி நமக்கு பதவிகள் முக்கியம், இந்த ஆட்சி நிலைத்தால் நம்ம வந்து நமக்கு அவரவர்களுக்கு பதவி ஏதோ ஒரு, எல்லாருமே வந்து பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு பதவி ஏன் வந்து கண்டினியூஸா தேவைப்படுதுன்னா, நாம் எந்த கட்சி சார்பாகவும் இல்லாமல் பொதுவாக சொல்றேன், எல்லாரும் அவங்கவுங்க பீரியட்ல சொத்து சேர்த்துடுறாங்க. அப்புறம் அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக பதவி தேவை இருக்கு. மறுபடியும் சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த ஒரு கால் இருக்கலாம் ஆசை. ஆனா அதை விட முக்கியம், ஏற்கனவே சேர்த்து வச்சது, அதுவும் வந்து முக்கால்வாசி பினாமி பேர்ல தான் வச்சிருப்பாங்க. அப்படிதான் வைக்க வேண்டிய அவசியம் வரும். இந்த பினாமிலாம் நான் கூட நம்மளே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், இல்ல பல நிகழ்வுகளை பேசியிருக்கேன். பினாமிகள்லாம் என்னன்னா, பவர் இருக்கும்போதுதான் சொத்தை திருப்பி தருவான். நீங்க அதிகாரத்துல இல்லைன்னா சொத்தா நீங்களா எம்பேர்லையா, நான் எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இது எனக்கு நேரடியாகவே ஒரு அனுபவம் இருக்கு. அவரு கேன்னேரு தம்பி ராமஜெயம் வந்து இருக்கும் பொழுது, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்தோனேஷியால வந்து கோல் மைன்ஸ், நிலக்கரி சுரங்கங்கள்லாம், பெரிய நிலக்கரி சுரங்க வியாபாரத்திலேயே நம்பர் 1ஆக கிட்டத்தட்ட 95% மார்க்கெட் வந்து இந்தோனேஷியால. யார் இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, இல்ல மற்ற நாட்டில இருந்து வந்தாலும் சரி, என்னை தாண்டி போக முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு மொனோபொலிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ ராமஜெயம் வந்து ஒரு மைன் வாங்கினாரு, என் மூலமா வாங்கறதுக்கு ட்ரை பண்ணாரு. நான் அந்த மைன் வேண்டான்னு சொன்னேன். அதை மீறி அவர் போய் வாங்கினாரு. அது அவருடைய பணம், அவரோட இஷ்டம். அது யாரோ அவர் கூடவே வந்து அவரோட கூட படிச்ச ஒரு நண்பர் அவர் பேர்ல பினாமியா வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் வேற சில சூழ்நிலைகள்ல அவர் கொலையாயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கூடவே படிச்ச நண்பர், அவர் கூடவே அவர் பின்னால் அவர் பைய தூக்கிட்டு வந்தவர் வந்து அவர் பேர்ல வந்து இந்த கோல் மைன் வச்சதுனால இன்னி வரைக்கும், நான் சொல்றது இதெல்லாம் நடந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு,
இன்னி வரைக்கும் அந்த நிலக்கரி சுரங்கத்தை அவர் தான் வச்சுருக்காரு. ராமஜெயம், KN நேரு குடும்பத்தாலேயே வந்து அவங்களால வந்து இதை மீட்க முடியல. பினாமிங்கிறதுல எப்பவுமே இதுதான் பிரச்சனை. அவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இவங்க வேற பவர்ல இருந்தா கூட இந்தோனேஷியால தானே, இந்தியாவில தானே பவர்ல இருக்க முடியும், தமிழ்நாட்டில். இந்தோனேஷியால என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிதான் வந்து பினாமிகள் கிட்ட இருந்து திரும்பி வாங்கணுங்கிறதுக்காகவாவது பதவியை வந்து தக்க வச்சுக்கணும், இல்லை எப்படியாவது ஒரு பதவிக்கு வரணும்னு இருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அரசியல் சூழ்நிலை. நாளைக்கு வந்து நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தாவேகா பெரும்பான்மையில வந்து நிரூபிப்பார். அதாவது ஏற்கனவே உள்ள சூழ்நிலையிலேயே நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. இப்போ இந்த வேலுமணி அண்ட் கோ இவங்களும் வந்து ஆதரவு பண்றாங்கன்னா ஒரு 30ன்னு குறைந்தபட்சம் 30ஓ 32ஓ சேர்த்தா கூட இப்போ இன்னும் அவருக்கு 150க்கு மேல சப்போர்ட் வந்துருதுன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்பவுமே கூட்டணிக்கு என்ன பிரச்சனை உண்டோ அது உண்டு. திடீர்னு எப்போ வேணாலும் வந்து நாங்க வெளியில போறோம் அப்படின்னு வந்து அவர்களுடைய டிமாண்டுன்னு சொல்லலாம். சில சமயம் அந்த டிமாண்டை தாண்டி அரசியல்ல வந்து அது பிளாக்மெயிலாகவும் வரும். ரொம்ப டிமாண்ட் அதிகமா போனா பிளாக்மெயில் தானே. இது எல்லா கூட்டணிகளுக்கும் பொதுவான விஷயம்தான். அது அந்த கூட்டணியை கையாளுறதுக்கு ஒரு ஒரு சாதுரியம், ஒரு திறமை வேணும். 2006 2011 வந்து திமுக மைனாரிட்டி அரசு தான், 96 சீட்டு தான் பெற்றது. ஆனாலும் வந்து கூட்டணி கட்சிகள் யாருக்கும் அவர் அதிகாரத்துல பங்கு கொடுக்கல. மைனாரிட்டி அரசு ஜெயலலிதா கூட டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா 5 வருஷத்தை நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம கலைஞர் அவருடைய சாமர்த்தியத்தினாலையும் அரசியல் ராஜதந்திரத்தினாலையும் வந்து கூட்டணி கட்சிகளை வேணும்னா உனக்கு வேணா பணமா வாங்கிக்க, இல்ல அங்கங்க ஏதாவது சின்ன சின்ன பதவிகளா வாரியம் அது இதுன்னு வாங்கிக்க, ஆட்சியில மட்டும் பங்கு கேட்காதுன்னு சொல்லி சமாளிக்க முடியுது. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து அந்த மாதிரி சமாளிக்க முடியுமான்னா, அவர் வந்து அரசியல்ல புதிய வரவு, அவருக்கு மெஜாரிட்டி குறைவு, இந்த நிறைய பர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு. ஒரு பக்கம் கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்ன அந்த 4 கட்சி, சின்ன சின்ன 8 காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பாஜக டைரக்டாவோ இன்டைரக்டோ வராது. எப்படி பாமக இருக்கிற இடத்துல விசிக வராது, விசிக இருக்கிற இடத்துல பாமக வராது. இப்படி நிறைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்ல நாளைக்கு நடப்பது வந்து அதிமுகவின் பிற்காலம் எப்படி இருக்குங்கிறத முடிவு செய்யும். விஜயுடைய ஆட்சிக்கு எந்தவித ஆபத்து இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நான் இப்போதைக்குன்னு ஏன் சொல்றேன்னா, அவருக்கு இருக்கும் சவால்கள் மிக அதிகம். அவர் நிறைய வந்து 336 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அதுல 33 வாக்குறுதி. அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி வேணும். அதுல ஒரு 14 வாக்குறுதி அந்த 33 இலவசங்கள் சொல்லியிருக்காரு. ஃபேமிலி இன்சூரன்ஸ் 25 லட்சம் ரூபா, அது இதுன்னு அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. தாலிக்கு இது 8 கிராம் தங்கம், அப்புறம் பட்டு புடவை, இந்த மாதிரி பட்டதாரிகளுக்கு, வேலையில்லா பட்டதாரிக்கு 4000, டிப்ளமா ஹோல்டருக்கு 2000 நிறைய கொடுத்துருக்காரு. பெண்கள் எல்லாருக்குமே பஸ்ல வந்து ஃப்ரீ. அப்புறம் போக்குவரத்து துறை ஏற்கனவே நஷ்டத்தில், அது ஆல்மோஸ்ட் வந்து விழுந்து கிடக்கு. அதெல்லாம் எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. வாக்குறுதி தானே, எல்லாரும் தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக கூட தான் 530 வாக்குறுதி கொடுத்தது. அதனால தேர்தல் வாக்குறுதிங்கிறது அதாவது லைஸ், டேம் லைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு ஒரு பழமொழி உண்டு. ஸோ லைஸ், டேம் லைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், போல் ப்ராமிசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதையும் தாண்டி அந்த மாதிரி ஒரு அது பார்த்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே ஒரு மாசத்துக்கு 4.5 லட்சம் கோடி தான் அப்ராக்சிமேட்டா. இதுல வந்து சம்பளம், அரசு ஊழியர் சம்பளம், ஓய்வூதிய பென்ஷன், அப்புறம் 10 லட்சம் கோடிக்கு வட்டி, கிட்டத்தட்ட 70,000 கோடி. இதெல்லாம் சேர்த்தாலே பாதி போயிடுது. பாதி இல்லை. மிச்ச பாதி இலவசங்கள்ல வந்து இந்த 14 இலவசங்கள் அவர் சொன்ன 33ல ஒரு 14 கொடுத்தாலே இது சரியா போயிடும். அப்போ மற்ற எந்த துறைக்கும் எந்த கட்டமைப்புக்கும் எதுக்குமே பணம் இருக்காது. அப்போ மறுபடியும் கடன் வாங்கணும். மறுபடியும் கடன் வாங்கணும்னா எங்க இருந்து வாங்க முடியும்? மத்திய அரசு, இல்ல மத்திய அரசு நிறுவனங்கள், இல்ல வேற ஏதாவது தனியார் நிறுவனங்கள். அப்படி யாரும் வந்து நஷ்டப்படும் போக்குவரத்து துறைக்கோ இல்ல டிஎன்இபிக்கோ மின்சாரத்துறைக்கோ நஷ்டமா இருக்கும்போது வெளியில இருந்து கடன் கிடைப்பது என்பது குதிரை கொம்பு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து
அநேகமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு விஜய் முதல்வராக வந்த உடனே. ஆமா இந்த ஆமா கண்டிப்பா 717 டாஸ்மாக் கடைகள் கோயிலுக்கு அருகில் இருப்பவை, பள்ளிக்கு அருகில் இருப்பவை, இந்த மாதிரி வந்து அதை வந்து அது மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம். பொதுமக்கள் பொதுவாக இது வந்து திமுக ஆட்சியில கம்ப்ளைண்ட் பண்ணி திமுக செய்யறேன்னு சொல்லி செய்யாமையே விட்டது. அதை வந்து இப்போ பண்ணியிருக்காரு. 2 வாரத்துக்குள்ள மூடிடுவோம்னு அவர் அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி அவரால் பண்ண முடிஞ்சது. 717ங்கிறது 10மா மொத்தம் கிட்டத்தட்ட 4500 கடையோ இருக்கு. அதுல பள்ளி, ஏன்னா நம்ம இதுல வந்து கோயிலுக்கு பக்கத்துலன்னு சொல்லிட்டாலே எந்த ஏரியால போனாலும் உங்களுக்கு 1/2 கிலோ, ஏன்னா 500 மீட்டருக்குள்ளன்னு சொல்றாரு. 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒண்ணு இல்லைன்னா ஒரு சின்ன மாரியம்மன் கோயிலோ ஒரு பிள்ளையார் கோயிலோ தெருவிலையாவது தெருமுக்கிலையாவது இருக்கும். இது நம்மளுடைய இயல்பான ஒரு இது யதார்த்தமான சூழ்நிலை. அந்த வகையில வந்து அப்ப கூட நம்ம வந்து அதை வந்து விமர்சனம் பண்றதை விட அதை வந்து இவ்வளவு தூரம் முதல் கட்டமாக முயற்சி எடுக்கிறாரு, அதை பாராட்டணும். முயற்சி எடுக்கிறாருங்கிறத பாராட்டணும். ஆனா அதே சமயம் வேற சில விஷயங்கள் காதல் விழுது. தனியார் மயமாக்க போறாரு டாஸ்மாக. ஆமா, இப்ப கமலஹாசன் கூட வந்து இந்த மது விற்பனை வந்து அரசு எடுத்துக்க கூடாதுன்னு அவர் இவ்வளவு திமுக ஆட்சியும் போது சொல்லாததை இப்ப சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இவர் கூடவே இருக்கிற அந்த ஆளுநரை பார்க்க போகும்போது, அதாவது ஆட்சிக்கு வருவதற்காக அனுமதிக்க பார்க்க போகும்போது இவரோட இவர் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டின்னு அவர் வந்து ஆந்திரால கனிம வளங்கள்லாம் நிறைய டீல் பண்றாரு. கனிம வளங்கள்னாலே அதுக்கு ஒரு வித்தியாசமான வியாபாரம் தான். அது சிலது லீகலா இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். அது அவர் வந்து விஷ்ணு ரெட்டி, இவர் கூட அவர் குடும்பத்தோட அவர் வந்து ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது அவரையும் கூட்டின்னு போனாரு. அதெல்லாம் அவருடைய விருப்பம். அவரும் அப்புறம் வந்து அந்த ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர். அவரு கர்நாடகால வந்து வெங்கட்ரமணான்னு அவர் வந்து அவருடைய பின்னணி பாத்தீங்கன்னா அதுக்கு 3 வருஷம் முன்னால அவர் 1 கோடி ரூபாய்க்கு 2 படம் மட்டும் எடுத்திருக்காரு. அவ்வளவுதான் அவருடையது. அப்புறம் அந்த பெங்களூர்ல பிரஸ்டீஜ் குரூப்னு ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் ஓனர்ஸ் ஒரு 2 தலைமுறையா நடத்துற ஒரு பிரஸ்டீஜ் குரூப், பெரிய குரூப். அந்த குரூப்ல 20 வருஷம் சிஇஓ, கடைசியா சிஇஓ இருந்திருக்காரு. 20 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. ஒரு ஆச்சரியகரமான விஷயம், அங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவருக்கு அங்கேயே ஒரு ஃப்ளோர் பூரா அவருக்கு வந்து ஒரு ஆபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வழக்கமா 3 நாள் கூட ஒரு தடவை பேசணும். வழக்கமா அந்த மாதிரி ஒரு கம்பெனில இருந்து வெளியில போற ஆளுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. அவரா வளர்ச்சி அடைஞ்சா முடிஞ்சா தடுக்கணும்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா உதவி பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவர் கொடுத்துருக்காங்கன்னும் போது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த பிரஸ்டீஜ் குரூப்ல வந்து DK சிவகுமார், கர்நாடகா துணை முதலமைச்சர், அவருடைய உங்க பெயர் கொண்டவர் தான். ஸோ சிவகுமார், அதனால வந்து அவருடைய பணம் இருக்கு. இங்க தமிழ்நாட்டு முன்னாள் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோடைய மாப்பிள்ளை பணம் கூட இருக்குன்னு சில தகவல்கள்லாம் உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் இருந்தது. ஆக அவர் வந்து யாருக்காகவோ அவர் டம்மியா வந்து பினாமியா இருக்காருங்கிற வரைக்கும் வெளியில தெரிஞ்சது. ஏன்னா அவர் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னால சாதாரண ஒரு 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிற பட்ஜெட்ல எடுக்கிற அளவுக்கு தான் இருந்தாரு. 2 படம் எடுத்திருக்காரு. 2 படத்துல என்ன அவருக்கு வியாபாரம்னா அந்த 2 படமுமே சுமாரா தான் ஓடிச்சு, ஒன்றும் பெரிய லாபம் இல்லை. ஆனா 3 வருஷத்துக்குள்ள 2022 23ல இருந்து 25 26க்குள்ள ஜனநாயகன் எடுத்து முடிச்சுட்டாரு. ஜனநாயகன் மட்டுமே 500 கோடி பட்ஜெட்டு. அங்க இதுல கன்னடத்துல யாஷ்னு அவர் தான் சூப்பர் ஸ்டாரு, அவரை வச்சு ஒரு 700 கோடி ரூபாய் பட்ஜெட். இப்படி 2000 கோடி பட்ஜெட்ல 4 படம். அப்ப அவருக்கு எங்க பணம் வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதெல்லாம் ஒரு தனி விஷயம். ஆனா அந்த 2 பேர் தனிப்பட்ட, அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர்னு வச்சுப்போம், இவர் தொழிலதிபர்னு வச்சுப்போம். யாருடைய பணம் பின்னாலங்கிறதெல்லாம் மறந்துட்டு போனா. ஆனா ஆட்சி அமைக்க கோரும்போது ஆளுநரை பார்க்கும்போது எதுக்காக இவங்க 2 பேரும் கட்சியில எந்த நிர்வாகியும் இல்லை. கட்சி நிர்வாகிகளை கூட்டு போறது நியாயமான விஷயம். இவங்க 2 பேரும் இருந்தாங்க அந்த புகைப்படத்துல ஆளுநரோட நிற்கும் போது. இப்ப என்ன பேச்சு அடிப்படுதுன்னா, அவங்க 2 பேர்கிட்டதான் பிரைவேட்டா விட்டு, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய தம்பி, அவங்க ஒரு குரூப், கரூர் கேங் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கேங் வந்து டாஸ்மாக் ஒரு பக்கம் இருக்க, இவங்க தனியா வந்து ஒரு பேரலா ஒரு டாஸ்மாக் மாதிரி ஒரு ஆபரேஷன்ஸ் நடத்திட்டு ஏதோ ஒரு வருமானம் வந்து அங்க டாஸ்மாக் கணக்குல காமிப்பாங்க, மிச்சம் வேற எப்படியோ போயிடும். அது எங்க மலை உச்சி வரைக்கும் போகும். கீழே இருந்து வழக்கமா மலை உச்சியிலேருந்து தண்ணி கீழே வரும். இந்த பணம் மட்டும் எப்படின்னா கீழே இருந்து மேலே போகும்.
பணத்துக்கு அந்த ஒரு சக்தி சார், இருக்கு. நீங்க சொல்றத கேட்டா மன்னிக்கணும் இடைமறிக்கிறதுக்கு. ஸோ தூய சக்தி, தூய சக்தின்னு சொல்லி தான் அந்த ஆட்சிய பிடிச்சிருக்காங்க. நீங்க முதல்ல சொல்ற இந்த தகவலே வந்து அந்த தூய சக்திங்கிறதுக்கு கொஞ்சம் அ வஞ்சகம் பண்ற மாரி இருக்கே. இல்ல அது கரெக்டா நான் வந்து என்னுடைய பாஷையில சொல்லணும்னா, தீய சக்திக்கு மாற்றா தூய சக்தின்னு சொன்னாங்க இல்லையா? ம். இப்ப இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா, இது ஒரு மாய சக்தியா இருக்குமோன்னு தோணுது. ம். மாய சக்தின்னா உங்களுக்கு புரியும். ஏன்னு கேட்டா, நல்லா புரியுது. இவங்க இவங்களே தேர்தல்ல ரூ. 1500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் மோஸ்ட்லி சோசியல் மீடியாக்காக. வெளிநாடுகளிலிருந்து டெய்லி 2000 வீடியோ வந்து அப்லோட் ஆயிருக்கு. இங்க எடுத்தது. இந்த குழந்தையெல்லாம் வந்து விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னு செத்து போயிடுவேன். அப்புறம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து ஆ, விஜய்க்கு தாவேகாவுக்கு ஓட்டு போடலங்கிறதுனால வீட்டுக்குள்ள விட மாட்டேன். அவங்க தாத்தாவோ, அப்பாவோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அண்ணன் தம்பி 2 பேர் வந்து ஏன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னா, அப்புறம் என்னுடைய குடும்பத்துல 9 பேர் இருக்காங்க. அவங்க யாரும் விஜய் தளபதிக்கு ஓட்டு போடலைன்னா அவங்களெல்லாம் விஷம் வச்சு கொண்டுடுவேன்னு ஒரு பொண்ணு சொல்றது. அவருக்கு நாங்க பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்றது. இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வைரல் பண்ணதே வந்து வெளிநாட்டில இருந்து அப்லோட் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கிறதாக தகவல்கள் ஆமா, வருகின்றன. ஆமா. இன்ஃபேக்ட் அதுதான் வந்து அதாவது டிஎம்கே வாஸ் காட் அன்அவேர். அவங்க டிஎம்கே ஐடி விங் தான் இருக்கிறதுலயே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஐடி பெண் அவங்களது. ஐபேக் இவங்க வந்து கைது போட்டாங்க. ஐபேக் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அதை வித்துட்டாரு. அவரு பிரதீக் குப்தா, அப்புறம் பிரதீக் ஜெயின், அப்புறம் ரிஷிராஜ் சிங், அப்புறம் இன்னொருத்தர் வினேஷ் அப்படின்னு ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் வித்தாரு. வினேஷ் சாண்டால் அப்படின்னு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் ஆலோசனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவாலா பண்ணி சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. மணி லாண்டரிங் பண்ணி. அப்போதான் மம்தா திடீர்னு உள்ள போய் இடி ரெய்டும் போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் கூட அதை வந்து கண்டிச்சுது. ஆமா. அப்ப அந்த ஐபேக்ல இருந்து கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது அந்த ஐபேக் வந்து தமிழ்நாட்டிலயும் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இடிக்கு தகவல்கள் வந்த உடனே இது பொதுவாக வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வந்த உடனே அந்த 3 பேர் அந்த டைரக்டர்ஸ் ஓனர்ஸ் இப்போ இருக்கிற ஓனர்ஸில் 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏப்ரல் மாதம் தேர்தலுக்கு முன்னால. உடனே ஐபேக் இங்கே என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. திமுக தோற்றதற்கு ஒரு 100 காரணங்கள்னா அந்த 100ல இதுவும் ஒண்ணு. இதுதான் காரணம் நான் சொல்ல வரல. பல காரணங்கள், வெறுப்பலை, எதிர்ப்பலை, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா போதை, இந்த மாதிரி பல காரணங்கள். இதெல்லாம் வந்து தாண்டி விஜயுடைய சினிமா அந்த ஈர்ப்பு, இந்த சோசியல் மீடியால அவர் சத்தம் போடாமல் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த புரட்சின்னு சொல்லலாம், அது எப்படி வேணாலும் சொல்லலாம். அது வந்து ஒரு இது. அப்போ இப்போ வந்து ஒரு மாய சக்தி. அது மட்டும் இல்லாம லாட்டரியை திருப்பியும் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த லாட்டரிய அவங்க தான் ஜெயலலிதா இருக்கிற பீரியட்ல தான் லாட்டரியை ஒழிச்சாங்க. ஏன்னா வந்து இது பொதுமக்கள், பாமர மக்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமா அதில் அடிக்ஷன் ஆகி போதையாகி பணத்தெல்லாம் இழந்துடுறாங்க. சம்பளம் வாங்கி கொண்டு போய் லாட்டரி சீட் வாங்கிட்டு வந்து அது விழுங்குற எதிர்பார்ப்புல எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே, எனக்கு விழுந்துரும்னு. அந்த லாட்டரி மார்ட்டின் அவங்க குடும்பமே தான் பூரா இருக்கு. அவர் தான் மார்ட்டின் ரொம்ப கில்லாடியா வந்து அந்த பக்கம் திருமதி லீமா ரோஸ் வந்து அதிமுகவில் இருக்காங்க. ஆதவர்ஜுனா அமைச்சர் ஆயிட்டாரு மாப்பிள்ள. புள்ள ஜோஸ் சார்லஸ் வந்து தனி கட்சியோட பாஜக கூட்டணியில பாண்டிச்சேரியில ரங்கசாமி இதுல அமைச்சர் ஆயிட்டாரு. அப்போ அவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாம எல்லா இடத்துலயும். அப்ப மறுபடியும் லாட்டரி வருதுன்னு சொல்றாங்க. இது ரெண்டும் வந்தால் அது வந்து அப்போ மக்களுக்கு வந்து அது ஒரு எதிரான ஒரு விஷயமா போகும். இன்னும் அது வந்து அதே சமயத்துல இவர் வந்து இந்த அதிரடிப்படை, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி பெண்கள் பாதுகாப்புக்கு, அப்புறம் இந்த போதைக்கு எதிராக ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே இருக்கு காவல்துறையில. சரி, அதாவது புதுசா ஒண்ணு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ண முடியுது, ஒரு முயற்சினா அந்த முயற்சியை நம்ம வந்து சும்மா விமர்சனம் பண்ணாம அதை பாராட்டி வரவேற்கணும். அது நடைமுறையில் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதுல வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சமயத்தில் கூட திமுக, அதாவது திமுக அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்தவரை வந்து திருந்தாதவர்கள் முன்னேற்ற கழகம். ஏன் இப்படி சொல்றீங்க?
சட்டமன்றத்தில் இன்னைக்கு பேசும்போது முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி வந்து ஓ ஆமா மக்களை பிடிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும்னு பேசுறாரு. ஆமா 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 சனாதனத்தை வந்து அப்படியெல்லாம் வந்து உண்மையா சொல்ல போனா உதயநிதியோட தாத்தாவான கலைஞர் ஒழிக்கணும்னு பார்த்தாரு. அவருக்கு முன்னால யாரையோ தந்தைன்னு சொல்லி அவர் வந்து ஒழிக்கணும்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வரா இருந்து அப்புறம் முதல்வரா வந்து அந்த பீரியட்லயும் துணை முதல்வர் இவர் வந்து இப்போ உள்ள அவர் உதயநிதி மேடையிலேயே பேசினாரு. சனாதனம் வந்து ஒரு டெங்கு, எய்ட்ஸ் அப்படிலாம் பேசினாரு. ஆனா இப்ப சட்டசபைக்குள்ளேயே மதத்தை பத்தி பேசுறது அது வந்து ஒரு சட்ட விரோதமான செயல் இல்லையா? சட்டசபைங்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய இடம். ஆமா, அல்ல இப்படி பேசுறதே தப்பு. அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சட்டமன்ற ப்ரொசீடிங்ஸ் வந்து வீடியோ இப்போ நேரலை லைவ்ல போட்டாங்க. அப்ப லைவ்ல இருக்கும்போது நானும் கேட்டேன் உதயநிதி அவர்கள் பேசுவதை. ஆனா பின்னால வந்து இதை எடிட் பண்ணி அதை வந்து இது ரெக்கார்டிங்ல பண்ணும்போது உதயநிதி பேசிய இந்த ஒரு வரியை மட்டும் வந்து சபாநாயகருடைய உத்தரவின் பேரில் தான் நீக்கி இருக்கணும். வழக்கமா அப்படிதான் பண்ணுவாங்க. அதை மட்டும் நீக்கிட்டாங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு சர்ச்சைக்குள்ளாகும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, சட்டசபைக்குள்ள வந்து சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லுவது ஒரு ஒரு மத விரோத இல்ல ஒரு மத சார்பு அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனையை அது நீதிமன்றத்திலேயே கொண்டு வரும். அது கொண்டு வரும்போது உதயநிதி மட்டும் இல்லாமல் அங்க இருந்த சபாநாயகர் எல்லாரும் முதல்வர் விஜய் அவர்கள் தார்மீக ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பதில் சொல்ல வேண்டி வரும். வெறும் வந்து ஏதோ ஒரு சாரா, ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பதவி ஏற்கும் போது இந்து கிறிஸ்தவர் முஸ்லீம் எல்லாருக்கும் நான் பொது முகம்னு பேசுறாரு. பொதுவானவர். அப்படி பொதுவானவர்னு இருக்கும்போது இதை அளவு பண்றாருன்ற ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாதுன்றதுனால அதை நீக்கி இருப்பாங்க போல தோணுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் அது ஆளுநர், அதாவது பிப்ரவரி மாசம் மத்திய அரசு இந்தியாவுடைய மத்திய அரசு வந்து ஒரு புது விதிமுறை கொண்டு வந்தது காரணமே தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்கள்ல தேசிய கீதத்தை வந்து முதல்ல பாடுறதா கடைசியில பாடுறதா, தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவேன் கடைசியில தான் தேசிய கீதம் போடுவேன்னு, இத மாதிரி அதாவது பாராளுமன்ற மரபுகள் தேசிய மரபுகளை தாண்டி அந்தந்த மாநிலத்துக்கு சௌகரியமா அது ஒரு அரசியல் வகையை அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2026 பிப்ரவரியில மோடி அரசு வந்து என்ன வந்ததுன்னா, முதல்ல வந்து ஜனாதிபதியோ ஆளுநரோ கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் ஜனாதிபதி அல்லது அந்த ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் முதல்ல வந்தே மாதரம், அடுத்தது தேசிய கீதம், அடுத்தது அந்தந்த மாநிலத்தின் ஏதோ இப்ப தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அந்தந்த மாநிலம் கன்னடம் மலையாளம் எது உண்டோ அது இப்படின்னு ஒரு தேசம் முழுக்க ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு விதிமுறை கொண்டு வந்தாங்க. அந்த விதிமுறை பிரகாரம் தான் வந்து இப்போ ஒரு பதவியேற்ற போது அந்த வரிசையில தான் பண்ணாங்க. உடனடியா திமுகல இருந்து ஒரு விமர்சனம் வந்து இவர்கள் வந்து மோடிக்கு பயந்து விட்டார்கள், பாஜகவிற்கு பயந்து விட்டார்கள், அதனாலதான் இப்படி பண்ணாங்கன்னு. உடனே ஆதவர்ஜுனா அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் வந்து வரக்கூடிய விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்லையும் தேசிய கீத கடைசியிலையும். இது எந்த மாடல்னா திமுக மாடல். ஏற்கனவே திமுகவோட 90% மேல உள்ள கொள்கைகளை தான் வந்து விஜய் கட்சி அவர் தாவேக்கா வந்து காப்பி அடிச்சிருக்காங்க, இல்ல வந்து அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதையும் வந்து இப்படி சொல்றாரு. இல்ல நான் கூட வேற இடத்துல கூட தான் சொன்னேன். வந்தே மாதரம் என்பது வந்து ஒரு காலத்துல வெள்ளைக்காரர்கள் பார்த்து அந்த அந்த வார்த்தையை கேட்டாலே நடுங்கினாங்க. வந்தே மாதரம்னு திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் சொன்னா வந்தே அவர் வந்து கொடி ஏன் வந்து இந்திய கொடி அப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால அந்த காங்கிரஸ் கொடி, அப்போ காங்கிரஸ் தான் சுதந்திரத்துக்காக பாடுபட்டது. அந்த அந்த கொடியை வந்து வச்சிருந்ததுக்காக அவரை வந்து போலீஸ்காரங்க வெள்ளைக்காரங்க அடிச்ச போது அவர் வந்தே மாதரம் சொல்லியே அப்படியே உயிரை விட்டார். இப்ப வந்தே மாதரம் என்பதுதான் சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லோகனா இருந்தது. அவங்க அந்த வந்தே மாதரத்தை வந்து இவங்களுக்கு பிடிக்காது தமிழ்நாட்டில், இந்த சோகால்டு திராவிடம், அது முக்கியமா திமுகவுக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, தாவேகாவுக்கு திமுகவை பகைச்சிக்கவும் முடியாது. ஏன்னா திமுகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன 4 கட்சிகளுடைய ஆதரவுல தான் இப்போ வந்திருக்காங்க.
பாஜகவையும் பகைச்சிக்க முடியாது. ஏன்னா வந்து அது வந்து மத்தியில ஆட்சியில் இருக்காங்க. ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் நிதியெல்லாம் ஒதுக்கணும். இங்கேயும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை. இந்த மாதிரி நான் கூட சொன்னேன், பாரதியார் வந்து அழகா பண்ணார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். கரெக்ட் கரெக்ட். ரெண்டும் அழகா சொன்னார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை மாநில தாய். மாநில தாயின்னு யாரு? தமிழ் தாய். இப்ப தமிழையும் விட்டு கொடுக்கல, வந்தே மாதரத்தையும் விட்டு கொடுக்கல. திமுகவுடைய ஸ்டைல் என்னன்னா, அவங்களுக்கு வந்து வந்தே மாதரம் ஏன் பிடிக்காதுன்னா, அதான் நான் வேற ஏதோ ஒரு நிகழ்வோடு சொல்லியிருந்தேன். வந்தே மாதரம்ங்கிற வார்த்தை வெள்ளைக்காரனுக்கும் பிடிக்காது, கொலைக்காரர்களுக்கும் பிடிக்காது எந்த விதமாகவும். இல்ல ஒரு கால் அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து இவங்க வந்தாங்கன்னா என்ன, வந்து ஏமாத்துறோம்னு ஒரு கால் அதை மாத்தி பாடுவாங்களோ என்னமோ தெரியல. வந்தே மாதரம்ங்கிறத வந்து ஏமாத்துறோம், திரும்பி வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்களா, என்ன அர்த்தம் தெரியல. வந்தே மாதரத்தை அப்ஜெக்ட் பண்றதும். ரெண்டாவது, எந்த ஆட்சியுமே அது விஜய் அவர்கள் ஆட்சியோ, திமுக ஆட்சியோ, இல்ல அதிமுக ஆட்சியோ, எந்த ஆட்சி இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி தீர்ப்பது, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சும்மா இந்த மாதிரி இந்த பிலிமிக்கா காஸ்மெட்டிக்கான விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது தமிழர்களின் அடிப்படை உரிமை. பாமர மக்கள் வந்து என்னைக்குமே வந்து வந்தே மாதரத்தை பாடினாங்களா இல்லையா, இது பாடினாங்களா இல்லையா, இதெல்லாம் இல்லை. இதுதான் ஒரு ஃபார்மேட் அப்படின்னா அந்த ஃபார்மேட் பிரகாரம் போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து பேசும்போது இந்த அதிமுக விஷயத்துல இபிஎஸ் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த திமுக அதிமுக ஒன்னா சேர்றதுங்கிறது வதந்தி, அது உண்மை இல்லை அப்படின்ட்டாரு. ஆர்எஸ் பாரதி அவர்களும் வதந்தின்னாங்க. ஆனா வந்து இந்த வதந்தின்னு சொல்றதுக்கு ஏன் வந்து 4 நாள் ஆச்சுங்கிறது தெரியல. அது வதந்தியா இருந்தா உடனடியா அதை மறுத்திருந்தால் ஒரு காலம் அது அங்கேயே அடங்கி இருக்குமோனுமோ. அப்ப அதுக்கு பின்னால ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுடைய இன்னும் கூட அது புகைஞ்சிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்ல அது அந்த புகைச்சல் தானே இப்போ வந்து சி.வி. சண்முகம் இவங்க வெளியில வருது. நம்ம வந்து வெளியில வந்தது சரின்னோ சரியில்லைன்னோ நம்ம ஒரு சைடு எடுக்கல. நம்ம எந்த பக்கமும், ஏன்னா ஏதோ சொல்ற மாதிரி எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாம நம்ம வந்து எந்த பக்கமும் வந்து ஆதரவோ எதிர்ப்போ இல்லை. நம்ம வந்து சொல்றது வந்து விஜய் அவர்கள் ஒரு ஆட்சி அமைச்சிருக்காரு, அது நிலையான ஆட்சியாக இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யற ஆட்சியா இருக்கும் என்று நாம் நம்புவோம். நல்ல முயற்சிகள் இப்ப அந்த 717 மூடினாரு. ஒரு புது நாகரிகமாக எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் போய் சந்திச்சாரு, கூட்டணி கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்தால் நிச்சயமாக யார் செய்கிறார்கள் என்பதை தவிர என்ன செய்கிறார்கள் என்று ஆதரிப்போம், வரவேற்போம். அதுதான் வந்து ஒரு நேர்மையான மீடியாவுடைய கடமை. அதான் நல்லது செய்தால் ஆதரிக்கணும், மக்களுக்கு எதிரானது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அதை விமர்சனம் செய்யணும். யார் செய்யறாங்கன்னு பார்த்து பண்ணக்கூடாது, என்ன செய்யறாங்கிறத பார்த்து பண்ணணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் நிலைமை. இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அதிமுக ஒரு கால் பிளவுபடுகிறது என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் பிளவுபடுகிறது அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் ஜனநாயகத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கணும். எந்த கட்சியுமே தொடர்ந்து ரொம்ப வருஷம் ஆட்சியில இருந்தா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆணவத்தை கொடுத்துரும், இல்ல வந்து ஒரு அலட்சியத்தை கொடுத்துரும். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு த்ரெட், ஒரு சேலஞ்ச், ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கணும். ஆட்சியை வந்து மக்கள் மாற்றி விடுவார்களோ என்ற கவலையும் பயமும் இருந்தா ஓரளவுக்கு அவர்கள் வந்து ஓரளவுக்காவது நேர்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அது சொல்றோம். பார்க்கலாம். எல்லாமே மே 14 இப்போ யாரோ ஒரு ஜோசியர் இன்னைக்கு காலையில வேற ஒரு 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 நிகழ்வுல ஒரு பத்திரிகையுடைய யூடியூப்ல பேசிட்டு வரும்போது எனக்கு தெரிந்த ஒரு திருசக்தி பத்திரிகையை நடத்திட்டு இருக்கும்போது அதில் எழுதியிருந்தார் ஒரு ஜோசியர். அவர் வந்து சொன்னாரு, சார் அதுதான் ஜூன் மாசம் மே மாசம் 26 குரு பயிற்சின்னு சொல்றாங்க, உண்மையான குரு பயிற்சி மே 14ன்னாரு. 14ன்னா கிட்டத்தட்ட 2 நாள் தான் இருக்கு. ஆமா, அதாவது குரு பயிற்சி தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நற்பலனாக அமையட்டும். அதை தாண்டி வந்து எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற பகவத்கீதையை மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி நம்ம வில் வெயிட் ஃபார் த
ரைட் திங்ஸ் டு ஹேப்பன். அதுதான் என்னுடைய நிலை. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, இந்த சுவாரஸ்யமான உரையாடலை பற்றி உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை திரிசக்தி சுந்தராமனை சந்திப்போம். அதுவரை வணக்கம். நன்றி சார். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் மிக என்னுடைய நீண்ட நிறைய விஷயங்களோட உரையாடல் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.